இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கலைவாணி, 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாடு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளில் உள்ள கல்வி எனும் அதிகாரத்தில் 400வது குறளாக அமைந்துள்ள கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற குறளின் பொருளை கதையின் வாயிலாக கூறப்போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த 3 மகன்களும் ரொம்ப ஒத்துமையான ஒருத்தவங்க. அந்த பணக்காரர் ரொம்ப வயசானவர். அவர் வயசாகி இறக்கும் தருவாயில இருக்கும்போது அவர் அவங்க பசங்களை கூப்பிட்டு 3 பேருக்கும் சொத்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. 3 பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க, எல்லாத்தையும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வேணும்ன்றதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் மகன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய வீடும் நிலமும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 2வது மகன் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுடைய நகையும் பணமும் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. 3வது மகன் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுடைய ஓலைச்சுவடி மட்டும் போதும்பா, நான் வேற எதுவும் எனக்கு வேண்டாம், உங்க ஓலைச்சுவடி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கேட்டதை அவங்க தந்தை கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நாள்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு. இந்த 3 மகன்களும் முதல் 2 மகன்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதே ஊர்ல சந்தோஷமா அவங்க செல்வத்தை வச்சு இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த நிலம், பணம், காசு எல்லாத்தையும் வச்சு அவங்க இருந்துக்கிறாங்க. 3வது மகன் மட்டும் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2வது மகன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஊர்ல ரொம்ப ஒரு மழை வெள்ளம் வந்ததுனால அங்க ஊர்ல இருக்க எல்லா செல்வங்களும் அழிஞ்சிருது. வீடு, பொன், பொருள், காசு எல்லாமே அழிஞ்சிருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வேற ஒரு ஊருக்கு இடம்பெயர்றாங்க. அப்படி இடம்பெயரும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 மகன்களுக்கு படிப்பறிவு எதுவுமே இல்லை, அவங்க எதுவும் படிச்சதும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு மரம் வெட்டி சம்பாதிக்கிற ஒரு வேலையை பாக்குறாங்க. அப்புறம் இதே கொஞ்ச நாள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அரசவையில இருந்து ஒரு அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே மந்திரி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 2 பேரும் எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க, நம்மளே இப்பதானே வந்தோம் இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் போறாரு. யோசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த அரசவைக்கும் போயிடுறாங்க. அந்த அரசவையில பார்த்தா மந்திரி ஒருத்தர் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே யாருன்னு பார்த்தா இது அவங்க 3வது தம்பி. 3வது தம்பி எப்படி இவன் வெறும் ஓலைச்சுவடியை மட்டும் தானே வச்சுக்கிட்டு இருந்தான், இவன் எப்படி இவ்வளோ ஒரு பெரிய பதவியில இருக்கான், நம்ம அவ்வளோ செல்வத்தை எடுத்துட்டு போனோமே, பணம், காசு, நகன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோமே, நம்ம இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோமே, இவன் எப்படி இவ்வளோ பெரிய பதவியில இருக்கான்னு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த மாதிரி சொல்றாரு, நிறைய ஊருக்கு போய் கல்வி கற்றேன், நிறைய ஆசிரியர்கள் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, என்னோட அறிவையும் படிப்பையும் பார்த்த அரசரே எனக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க தவற அப்பதான் உணர்றாங்க. நாங்க அன்னைக்கு உன்னை பார்த்து அப்படி கேலியா சிரிச்சோமே, நீ வெறும் பணம் மட்டும், வெறும் ஓலைச்சுவடி மட்டும் கேட்குறியே, பணம், நகை எதுவுமே இல்லாம வெறும் ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறன்னு நினைச்சு நாங்க ரொம்ப கேலித்தனமா சிரிச்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா நீ நல்ல பதவியில இருக்கிற, நாங்க மட்டும் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பும் கேட்டுடுறாங்க. அதுக்கு அந்த மந்திரியும் பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுட்டு இப்படியே இவங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது கருத்து அப்படின்னா, எல்லா செல்வங்களும் ஒரு நாள் அழியக்கூடியவே. காற்றாலும் நீராலும் எந்த ஒரு இயற்கை சீற்றங்களினாலும் அழிக்கவே முடியாது அப்படின்னா அது கல்வி மட்டும்தான். எல்லா செல்வங்களுக்கும் ஒரு அழிவு காலம் இருக்கிறது, ஆனா கல்விக்கு மட்டும் அழிவுன்றதே இல்லை. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கின்றார் பேரறிஞர் பிளேட்டோ. இளமையில் கல் என்கின்றது ஆத்திச்சூடி. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கின்றது நருந்தொகை. கல்வி கரையில கற்பவர் நாள் சிறை என்கின்றார் ஔவையார். இத்தகைய பேரறிஞர்களும் சாமானியர்களும் கூறுவது இதைதான். எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலும் எதனாலும் அழிக்க முடியாது கல்வியே, அதுவே நிலையானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.